Hey guys, welcome back. So நேத்து பாத்தீங்கன்னா வியூல இருந்து 32 inch ஸ்மார்ட் டிவி வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தோம். பட் யாருக்கும் நோட்டிபிகேஷன் போகல and நிறைய பேர் பார்க்கவும் இல்ல. சோ அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். அதை கிளிக் பண்ணி போய் பாருங்க. and மேல ஐ பட்டன்லயும் கொடுக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Realme சைடுல இருந்து ஏகப்பட்ட ஸ்மார்ட் போன்ஸ் அப்கமிங்ல லான்ச் ஆக போறதா வந்து நிறைய லீக்ஸ் வந்துட்டே இருந்தது. சோ Realmeல இருந்து இந்த 7 சீரிஸ் அதாவது 7 Pro 7i சோ இந்த ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் ஆக போறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் நம்ம இப்போ அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா Realmeல இருந்து இந்த X சீரிஸ் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. அதாவது X3 வந்து விட்டுருந்தாங்க. X2 எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. இதை தொடர்ந்து இப்போ Realme X7 Proன்ற மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 அன்னைக்கு. இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் சைனால நிறைய இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இதோடைய 90% கிட்ட ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த லீக்கட் ஸ்பெசிஃபிகேஷன்ல என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இதோடைய பிரைஸ் ரேஞ்ச் என்ன, இந்தியாவில் இப்போ லான்ச் ஆகும், ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐகானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Realme X7 Pro டிஸ்பிளே சைடு வந்தீங்கன்னா 6.55 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 அண்ட் பஞ்சுவல் டைப்பில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துறாங்க. பிக்சல் டென்சிட்டி 405 பிக்சல் per inch அண்ட் AMOLED டிஸ்பிளே தான் வந்து கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துறாங்க. கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5 இருக்கு. ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 1000+ வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர்னே சொல்லிக்கலாம். ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப 2.6 GHz. சிப்செட்டோட சைஸ் 7 nm பில்ட் பண்ணுது. அண்ட் ஜிபியூன்னு பார்க்குறப்ப Mali G7 MC9 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10ல தான் வந்து ரன் ஆகுது. பிளஸ் இந்த சிப்செட் ஒரு 5G சிப்செட்டும் கூட. கேமரா சைடு வந்தீங்கன்னா பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் தராங்க. 64 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சார், 8 மெகாபிக்சல் ஒரு வைடுக்கான ஒரு சென்சார், தென் 2 மெகாபிக்சல் ஒரு மைக்ரோ சென்சார், தென் 2 மெகாபிக்சல் ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடுன்னு பார்க்குறப்ப 32 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் பேட்டரி அண்ட் ஃபிங்கர்பிரிண்ட். ஸோ பேட்டரின்னு பார்க்குறப்ப 4500 mAh வந்து தராங்க. USB போர்ட் டைப் C தான். அண்ட் இதுக்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்பிளே தான் வந்து கொடுக்குறாங்க. லான்ச் டேட்னு பார்க்குறப்ப செப்டம்பர் 1 அன்னைக்கு சைனால வந்து லான்ச் பண்றாங்க அஃபிஷியலா. பிரைசிங் அண்ட் வேரியன்ட் வரப்ப ஸோ இதோட பேஸ் வேரியன்ட் 6GB and 64GB வரலாம். அண்ட் இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா under 25,000 லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மொபைலை பற்றின ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த Realme X7 Pro பார்த்தீங்கன்னா Redmi K30 Ultra இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க சைனால. ஸோ அந்த மொபைலுக்கு ஒரு காம்படிட்டராக தான் இந்த மொபைலை வந்து இறக்குறாங்க. ஸோ Redmi K30 Ultra ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுலேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. சேம் 120 Hzல AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்க ஃபுல் HD ப்ளஸ்ல. ப்ளஸ் ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா சேம் இதே மீடியாடெக் Dimensity 1000+ தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் கிட்டத்தட்ட Snapdragon 855+க்கு ஒரு ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸராக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் 5G சிப்செட்டும் கூட. ப்ளஸ் பேட்டரி சைடும் வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த Realme X7 Proல முக்கியமான ஒரு விஷயம் 4500 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது. உங்களுக்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ பாக்ஸில் உங்களுக்கு அடாப்டர் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த Realme X7 Pro ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடலாக இருக்குது. அண்ட் இதோடைய ப்ரைஸிங் முக்கியமாக ஸோ under 25,000 இந்த Realme X7 Pro வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போதைக்கு வந்த லீக்ஸ் படி இந்த மொபைல் சைனாவில் செப்டம்பர் 1 வந்து லான்ச் பண்றாங்க. பட் இது குளோபலா எப்போ லான்ச் ஆகும்ன்றத பத்தி இன்னும் டீடைல்ஸ் எதுவும் சொல்லல. சோ கூடிய சீக்கிரம் இந்த மொபைல் குளோபலா லான்ச் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ இதுக்கு முன்னாடி Redmi K30 Ultra லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோ அதுவும் எக்ஸ்க்ளூசிவா சைனால மட்டும் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. குளோபலா லான்ச் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பட் இப்போ வந்து இன்னொரு ஒரு லீக் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா போக்கோ தரப்புல இருந்து சேம் இந்த Redmi K30 Ultraல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ல இதே மாதிரி கொஞ்சம் லைட்டா மாடிஃபை பண்ணி போக்கோ சைட்ல இருந்து ஒரு மொபைல் லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சேம் அதே மாதிரி AMOLED டிஸ்பிளே கொடுத்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்து ஒரு நியூ மொபைல் லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த போக்கோல இருந்து வரக்கூடிய இந்த நியூ மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி லான்ச் ஆச்சுன்னா இந்த Realme X7 Proவும் கண்டிப்பா இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏதா இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைலை பத்தின அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற மொபைலை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.